அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் கொண்டு நடக்கக்கூடிய எந்த பயிற்சி காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 அக்டோபர் 2025 முதல் 6/12/2025 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்போடு கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையும் வைராக்கியத்தோடும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் சில காரியத்தை செய்து முடிக்கிறவங்க. அடுத்தவங்களோட உதவியை என்னைக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனா முதல்ல நிற்பாங்க. தனக்கென்று ஒரு வைராகிய குணம் படைத்தவர்கள். யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள், ரொம்ப பிடிவாதம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு ஒரு விஷயத்தில் மரியாதை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் திரும்பி பார்க்காத ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வீரம் மற்றும் விவேகம் ஆகிய அனைத்து அமைப்புகளும் கொடுக்கக்கூடியவர். நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்கள், அதே நேரத்தில் நீதித்துறை, காவல்துறை போன்ற அனைத்து யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த காலகட்டங்கள் இதுவரைக்கும் தனக்கு நடந்த சில விஷயங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா நம்பி ஏமாந்தது தான் ரொம்ப மிச்சங்க. என் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அடுத்தவங்களை நம்பி தான் கெட்டு போனே தவிர யாரையும் நம்ப வச்சு நான் கெடுக்கலைங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுங்க. நான் விரும்பினவங்க கூட என்னை வந்து கூடவே இருந்து ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. யாரெல்லாம் நான் முக்கியமானவங்க நினச்சேன், யாரெல்லாம் எனக்கு தேவைன்னு நினச்சேன், யாரெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்களிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேனோ அவங்களே என்னை வந்து இன்றைக்கி நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஏன்னா கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கலைங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தும் எனக்குன்னு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே போயிட்டுருது. ஏன்னா கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்ததுங்க. ஆனால் அது கரெக்டான டைமில் நடக்கலை. எதுவும் ஒரு காரணத்தினால எல்லாம் தள்ளி போயிட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. எதையுமே என்னால் முழுமையாக அனுபவிக்கவே முடியலைங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. யாருக்கு போய் உதவி செஞ்சாலுமே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எனக்கு வந்து முன்னாடி வந்து உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு, ஆனால் மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்லை. இந்த காரணத்தினால தாங்க, அதாவது ஒவ்வொரு சில பிரச்சனைக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி மற்றவங்களுக்காக என்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிட்டேன். ஆனால் என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை யாருமே புரிஞ்சிக்கல. எதையுமே ஏன்ப்பா விட்டு கொடுத்தே போக மாட்டேங்கிற, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை எனக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்து அந்த இடத்துல அதனால் சில அவப்பெயர்களையும் அதனால் சில பிரச்சனைகள் மட்டும்தான் சந்திச்சிட்ருக்கேன். கல்யாணம் பண்ணி போன இடத்துலையும் எனக்கு வந்து வாழ்க்கை சரியான விதத்தில் அமையல. அந்த மாமனார் மாமியார் மூலமாக சில பிரச்சனைகள், கணவன் மனைவி மூலமாக சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே எனக்கு தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும்தான் இருக்குது. பிரிஞ்சு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. யாருமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை விட்டு எப்படா விலகி போவாங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. தேவையில்லாமல் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. வாழவே பிடிக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை, விரக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இந்த நிலையிலேருந்து வெளியே வரணுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. வேலை சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது அது வெளியூராக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நடக்கும். ஏன்னா இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய மோட்சஸ்தானங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம், தூக்கம், அதே போல் சுகம் சம்மந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவருங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள், இடமாற்றம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், புதிய வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கட்டாயமாக அமையும். வேலை கிடைக்கலைங்க, வேலை வந்து இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட புதுசாக ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் அப்படிங்கிறதும், வேலை செய்கிற இடத்துல இதுவரை இருந்து வந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையுங்க. தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள், தொழிலில் நிறைய பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பிளான்ஸை கரெக்டான டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதற்குண்டான காலகட்டங்கள் தான். ஸோ தொழிலை விரிவுபடுத்தணுங்க. பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும். எத்தனை நாளைக்கு இதே பிஸ்னஸ் மறுபடியும் அதையவே பண்ணிவிட்டு அதே லெவலில் போயிட்டுருக்கோம். நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுங்க, புதுசாக சில பிஸ்னஸ் அடிஷ்னலாக ஸ்டார்ட் பண்ண முடியுங்க.
புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, உங்கள் பிஸ்னஸை வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் விரிவுபடுத்துறதுக்கான சூழல், எல்லா முயற்சியும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரதிபலன் அப்படிங்கிறது கொடுக்கும். தொழிலில் வந்து நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. தொழிலில் வந்து நல்ல லாபகரமான சூழல் ஏற்படுங்க. அதே நேரத்தில் பல தொழிலை தொடங்குவதற்கான அடிஷ்னல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோக காலகட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகும். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி நான் பட்ட அவமானங்கள் வலிகள் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாம் கரெக்டான விதத்தில் அமையுதுங்க. எல்லா திருமணம் மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சுங்க. திடீர்னு மேரேஜுக்கு கடைசி நேரத்தில் அது வந்து நின்றுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஜாதகம் செட் ஆகலை, தோஷம் இருக்கிற ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகம்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டே இருக்கிறாங்க. கரெக்டான ஸ்டேஜில் வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காதனால இன்றைக்கி நான் இந்த சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது எனக்கு நடக்கவே நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லாம் சரியாக இருந்தால் எனக்கு நடக்கலைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், செவ்வாய் பகவான் திருமணம் சார்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மங்களக்காரங்கன் என்று அழைக்கக்கூடிய அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கனால கூடிய விரயத்தில் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அது திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டோம், எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரியலைங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்காத ஒன்று தான் பாக்கி. இதுக்கு மேலே இந்த லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ நாங்கள் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சேர முடியுங்க. கூடிய விரைவில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவி குடும்பத்தோடு சேர்ந்து சில இன்ப சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான சில தருணம் அப்படிங்கிறது, என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டுச்சு. திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து குழப்பி விட்டுட்டு எங்களுக்குள்ளே நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் லவ் பெஸ்ட்டாக இருக்கும், யாருடைய அன்பு பெருசாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ வந்து கிரியேட் ஆகி இன்றைக்கி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை, எதுக்கெடுத்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்துருச்சு. அந்த நிலைகள் மாறும். காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதும், விட்டுட்டு போனவங்க கூட தன்னை தேடி வருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும். கண்டிப்பாக புதிய வீடு கட்டுவீங்க அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள், புதிய சொந்த அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும். சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மேன்மையை கொடுக்கும். கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க. கல்வி ரீதியாக வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறதும், கல்வி சம்மந்தப்பட்ட வீண் விரயங்கள் அப்படிங்கிறதும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விரயங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுங்க. அதே நேரத்தில் அந்த கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்துகிறோம். வீண் விரயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு யாராவது ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது வரும். ஸோ கரெக்டான விதத்தில் அந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்த உடனே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக எடுக்கணும். இல்லைனா ஹெல்த் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த ஹெல்த் மூலமாக சில வீண் விரயங்களும் சில நஷ்டங்கள், மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக தேவைங்க. கரெக்டான விதத்தில் தூங்குறது, தேவையில்லாமல் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்த விஷயம் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாத்துக்கும், அதாவது யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண போய் யாருக்கும் வந்து பணம் வாங்கி கொடுத்து போய் இன்றைக்கி அந்த பணத்துக்கு வட்டி நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேங்க. கடனை எப்படியாவது அடைக்கணும். அந்த கடனால் நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. கடனால் எனக்கு சரியாக தூக்கமே இல்லை. எப்போ தான் அந்த கடனை அடைப்போம், இதனால் வந்து நான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. உடன் பிறந்தவங்க, கூட இருந்தவங்க, சொந்த பந்தங்கள், குடும்பத்தார் எல்லாருமே என்னை வந்து பகையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடனால தான் உனக்கு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை, இந்த கடனால தான் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறங்கிற அளவுக்கு பேர் வந்துருச்சு. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், இதனால் நஷ்டங்கள்லேருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி கடன் வாங்கியாவது ஏதாவது ஒரு இடத்துல கடன் அடைக்கணும், வட்டியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கீங்க. அந்த கடனை எப்படியாவது அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமாக பலன் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும்.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.